எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து தொடர்ந்து பதிவுகள் இட்டு கொண்டிருக்கிறேன். அந்த நிலையிலே இன்றைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் இது ஒரு ஆலோசனை தான், அறிவுறுத்தல் என்றோ ஏதோ உபதேசம் செய்வது என்றோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு வலுவான கூட்டணி தேவை. அப்படிப்பட்ட கூட்டணி இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்படுத்தப்படவில்லை. இன்னும் 2-3 மாதங்களிலே தேர்தல் நெருங்கி வருவதால் இதை உடனடியாக அதற்கு தலைமை தாங்குகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சிக்க வேண்டும். இப்பொழுது காலம் கனிந்து வந்திருக்கிற நிலையில் அவர் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும். இறங்கி வந்தால் ஒழிய திராவிட முன்னேற்றக் கழக அணியை நீங்கள் வீழ்த்த முடியாது என்கின்ற நிலைதான் யதார்த்தம். டாக்டர் கிருஷ்ணசாமி, மேடம் பிரேமலதா, அன்புமணி ராமதாஸ், இன்னும் ஏராளமான பெருந்தலைவர் தொண்டர்களின் அமைப்புகள், ஜனதாதளம் SU, இப்படி நிறைய கட்சிகளை தங்களுடனே சேர்த்து கொண்டு வீழ்த்திய பிறகு மற்றவைகளை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற விவேகத்தோடு செயல்பட்டால் ஒழிய 2026 திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை பழனிசாமி புரிந்து கொண்டு கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் என்று ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.